அந்த புண்ணியத்தை தேடி தருகிற ஒரு துறை இருக்கிறது என்றால் அது காப்பீட்டு துறையை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்கள் அதில் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதையுமே தர வேண்டாம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை காப்பீட்டு முகவர். கடைசி வரை காப்பீட்டு முகவர். அதை கண்ணதாசன் கிட்ட யாரும் சொல்லாமல் போயிட்டாங்க. சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கடைசி வரை காப்பீட்டு முகவர் அப்படின்னு எழுதிட்டு போயிருப்பார். அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க நாம மட்டும்தான். இப்போ கரெக்டாக அவங்களுடைய அந்த ரெனுவல் டேட் வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா, அவங்க வீட்டுக்கு ஒரு புது மெம்பர் வராரா அப்படின்னு கரெக்டாக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் நான் சொன்ன மாதிரி, ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை கிளையண்ட் பார்க்குறீங்களோ அடுத்தடுத்த வருஷத்தில் அவங்க அப்படியே பழுகி பெருகுவாங்க. ஆலமரத்தின் விழுது மாதிரி அப்படியே பழுகி பெருகுவாங்க. அந்த 10, 20, 50, 60 நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கிளையண்ட் மட்டுமே உங்களுக்கு போதும். இப்போ சார் அதுதான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், 60 பேர் 50 பேர் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்கள நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய உறவுகள், அவங்க சம்பந்தி, அவங்களுடைய பேரை, அவங்களுடைய பேத்தின்னு நம்மளுடைய விழுது நீண்டு கொண்டே போகும். அப்படி ஒரு வாய்ப்பு தருகிற ஒரே துறை இருக்கிறது என்றால் அது நம்முடைய துறை மட்டும்தானே தவிர வேறு எந்த துறையிலையும் இப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாய்ப்பே இல்லாத இடத்துலையும் வாய்ப்பை உருவாக்குறவர் தான் உண்மையான சேல்ஸ் பர்சன். ஒரு சீப்பு தயாரிக்கிற கம்பெனிகளை இன்டர்வியூ வச்சுருக்குறாங்க, நேர்முக தேர்வு. அதில் எல்லா குவாலிட்டி உள்ள 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. 3 பேர் எல்லா குவாலிட்டியோடையும் வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சுருக்குறாங்க. இந்த சீப்பை எடுத்துகிட்டு போய் அந்த புத்த மடாலயம் இருக்குல்ல, ஆமாம் அங்கே போய் விற்றுட்டு வாங்க அப்படின்னு முதல் சேல்ஸ்மேன் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். எல்லாம் மொட்டை திரும்பி வந்துட்டார். சார் அங்கே விற்க முடியாது. ஏன் சார்? எல்லாம் மொட்டை தலையோடு இருக்காங்க சார், அவங்க சீப்பே தேவைப்படாது. நீ யார்ட்டையாவது கேட்டியா? கேட்குறதுக்கு என்ன இருக்குது, எனக்கே தெரியும். அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த இடமே வேஸ்ட். ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஓகேப்பா நீ போகலாம். அடுத்தவரை கூப்பிட்டார். அந்த புத்த மடாலயத்தில் போய் சீப்பு வைக்கணும். ஓகே சார் ஐ வில் ட்ரை. போனார். ஒரு அரை மணி நேரம் இருந்தார். திரும்ப வந்து சார் ஒரு 10 சீப்பு ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். எப்படிப்பா வாங்கினேன்? இல்லை அவங்க எல்லோரும் எங்களுக்கு தேவைப்படாது, எங்களுக்குலாம் முடி கிடையாது, நாங்கள் எப்போயுமே மொட்டை தலையோடு தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சொன்ன இந்த எண்ணெய் மாதிரி வர்றாங்க இல்லையா, அவங்கள பார்க்குறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் ஒரு 10 சீப்பு வாங்கி வைக்கலாமே அப்படின்னு. சரி அப்படின்னு 10 சீப்பு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. வெரி குட், ஓகே நீ போ. 3வது உள்ளவரை கூப்பிட்டாங்க. அந்த புத்த மடாலயத்தில் போய் சீப்பு வைக்கணும். சரி சார் போனார். 1.5 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை இருந்தால். 1.5 மணி நேரம் கழித்து அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தார். என்ன பாடு? 1000 சீப்புக்கு ஆர்டர் வாங்கியிருக்கேன் சார், இன்னொரு 1000 சீப்புக்கு ஆர்டர் தரேன்னு இருக்காங்க. என்ன பண்ணேன் சார்? போன உடனே கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் மொட்டை தலையோடு இருக்கிறாங்க, கண்டிப்பாக சீப்பு வாங்க மாட்டேங்கிறாங்க. நம்மளால் யாரோ ஒருத்தர் ஏற்கனவே 10 சீப்பு விற்றுட்டு வேற வந்துட்டான் வர்றவங்க போகிறவங்களுக்கு. நான் யோசித்து சுற்றி பார்த்தேன் சார். எல்லா இடத்துலையும் புத்தருடைய பொன்மொழிகள் எழுதி போட்டிருந்தாங்க. நான் அந்த புத்த மத தலைவர்கிட்ட வெயிட் பண்ணி அவர் 1 மணி நேரம் கழித்து தான் பார்க்க முடியும்னாங்க. நான் பொறுமையாக வெயிட் பண்ணி அவர்கிட்ட போய் சொன்னேன், புத்தருடைய மிகச்சிறந்த பொன்மொழிகள் இங்கே இருக்குது, இது இங்கேயே விட்டுட்டு போயிடக்கூடாது, எல்லார் வீட்டிலே இருக்கணும், எல்லார் மனிதர்களும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அதனால அதை சீப்பில் நாங்கள் அடித்து தர்றோம். நீங்கள் ஒரு 1000 சீப்பு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த சீப்பிலே அடித்து கொடுக்குறோம். எல்லாரும் தலை சீவும் போது அதை பார்ப்பாங்க, நீங்கள் வர்ற எல்லாருக்கும் இலவசமாக கொடுங்கன்னு சொன்னேன். உடனே 1000 ஆர்டர் கொடுத்துட்டார் சார். இன்னும் 1000 மறுபடி கொடுக்குறேன் இருக்கிறேன். அவ்வளோ. வாய்ப்பை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ அவன்தான் சிறந்த சேல்ஸ் பர்சன். இப்போ நம்ம எவ்வளவு வாய்ப்பு இருக்குது, வீட்டு வாசலை விட்டு இறங்கினாலே வாய்ப்பு தான். நீங்கள் யாரை சந்திச்சாலும் ரொம்ப கஸ்டமர் தானே. இப்போ சுகர் பேஷண்ட்டை போய் நீங்கள் சாக்லேட் விற்க முடியாது, வயசானவங்ககிட்ட விற்க முடியாது. எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, இவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியும், இவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. ஆனால் இன்சூரன்ஸுக்கு அப்படி இருக்குதா? பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 55-60 வயசு வரைக்கும் உள்ளவங்கள்ட்ட நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குதே தவிர யார்கிட்டையும் கிடையாது. இன்னொரு பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம நாடே கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் ஒரு பைக் எடுக்கணுன்னா கூட, ஒரு கார் எடுக்கணுன்னா கூட இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. 1 லட்ச ரூபாய் பைக்குங்க, 5 லட்ச ரூபாய் காருங்க, வெறும் கார், வெறும் பைக். ஆனால் இது நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஆனால் விலை மதிப்பே இல்லாத மனுஷன் இன்சூரன்ஸ் இல்லாமல் தெரியலாம். எவ்வளோ அழகான ரூல் பார்த்தீங்களா? இப்படி ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம். யாருக்கு இன்சூரன்ஸ் முக்கியம்? யாருக்கு முக்கியம்? இந்த பைக் போச்சுன்னா இன்னொரு பைக் வாங்கிக்கலாம்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்னொரு கார் வாங்கிக்கலாம்ல. அதுக்கு தேவையே இல்லை ஆக்சுவலாக. யாருக்கு தேவைன்னா யாரை மீண்டும் நிரப்பவே முடியாதோ, யார் இழப்புக்கு ஈடே கிடையாதோ அவங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம்? மனுஷனை கண்டுக்கிறதே கிடையாது. நீ கேடுங்கட்டு போ, நீ இருந்தா என்ன செத்தா என்ன, ஆனால் பைக்குக்கு இன்சூரன்ஸ் வேணும், காருக்கு